அன்னைக்கு நிறைய பால் மாடு இருந்துச்சு, மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு பால் மாடே இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. மக்கள் தொகை பல மடங்கு பெருகிடுச்சு. ஆனா எப்பயுமே பால் கிடைக்குது. அப்ப அது என்ன பெரிய குஷ்டி மக்கள், இது பாலா, மூலிகை, தங்கம், சுகர்னால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான தீர்வாகவும் பயன்படுது. நிஜமாவே இதோட ஸ்மெல் நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாத்துறாங்களா? இனிப்பு, லைட்டா துவர்ப்பு டேஸ்ட், சுக்கோட அந்த வாசம் சொல்லுவாங்கல்ல, ஒரிஜினலா நாட்டு சக்கரை வேற போட்டிருக்கிறனால அதோடைய டேஸ்டும் உள்ள கலந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இப்ப எனக்கு நீங்க நாடி பார்த்து சொல்ல முடியுங்களா? இந்த டைம் பண்ண முடியாதுங்க. நீங்க காலையில எம்டி ஸ்டமக்ல வரணும். ஒருவேளை சின்ன குழந்தை விளக்கும் போது தவறா உள்ள முழுகிட்டா கவலை இல்ல, ஃபுல்லா மூலிகை. நம்ம பராமரிக்க உறுப்புனா பல் தாங்க, அனைவரும் பராமரிக்கிறோம். இருந்தாலும் இவ்வளவு பல் மருத்துவம் எங்க இருந்து வர்றாங்க, எதுக்காக வர்றாங்க? வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, கிளாப் ஷாட் டிவியில் நான் உங்கள் கிருத்திகா. வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க 90% பேர் ஏதாவது ஒரு பிசினஸ் ஓரியன்டட் பீப்புளா தான் இருப்பீங்க. பட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான வீடியோவா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இன்னைக்கு என்ன மாதிரியான ஃபுட் நம்ம சாப்பிட்டு இருக்கோம், 5 நிமிஷத்துல என்னடா ஃபுட் ரெடியா இருக்கு, டக்கு டக்குன்னு சாப்பிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்னு ரொம்ப ரொம்ப பிஸியா இயங்கிட்டு இருக்கோம்ல. ஆனா இந்த மாதிரி ஃபுட் ரொட்டீனை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மிஷனரி வேர்ல்ட்ல பாசிபிளான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நாம எடுக்கக்கூடிய இயற்கை உணவு பொருட்கள் மூலமா நம்மளுடைய உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்ம பாதுகாத்துக்க முடியும். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இயற்கை உணவு பொருட்களை இவங்களே இதை தயாரிச்சு விற்பனை பண்றாங்க. நாம இப்ப மதுரை திருப்பரங்குன்றம்ல போகர் இயற்கை அங்காடியில இருக்கவங்க. இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப அரிய வகை மூலிகை பொருட்கள், மூலிகை வேர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்கள்ல இருந்து தயார் பண்ணக்கூடிய பொடிகள், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா இங்க சுகர், அதாவது சர்க்கரை நோயை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இங்க மருந்துகள் இருக்குங்க. 3 தலைமுறையா சித்த மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் இந்த அங்காடியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து போகர் ட்ரஸ்ட் உடைய ஒரு பார்ட். இப்ப நம்ம இருக்கக்கூடிய வந்து போகர் இயற்கை அங்காடி. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னோட பேர் மருத்துவர் சென்றாயன். மேகமலை மலைப்பகுதியில சர்க்கரை சித்த சாலை நடத்திட்டு இருக்கிறோம். நான் வந்து 3வது தலைமுறையா இந்த சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு அனைவருக்கும் நோய் வருகிற காரணம் நம்ம உணவு தான்ற முடிவு பண்ணி அந்த உணவு வந்து மருந்தா மாத்திரம் டிசைட் பண்ணி தான் இந்த கடையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். உணவே மருந்து அப்படின்ற முறையில் இருக்கு. ரெண்டாவது முழுக்க கழிவு நீக்கம், டீடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதாவது சின்ன சின்ன நோய்கள் இருந்தா அதை சரிப்படுத்த இயற்கை மருந்துகள், எதுவுமே அந்த நோய் இல்லாதவங்களுக்கு வராம பார்த்துக்க இயற்கை உணவு, ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்றோம். இது வந்து அறுசுவை மூலிகை தேனி இருக்கு. இந்த தேனியை பாத்தீங்கன்னா கடுக்கா, சுக்கு, அழுதோடா, அருகு, கற்றாழை, கருஞ்சீரகம், தூதுவளை, வெள்ளார, முடவாட்டு கிழங்கு அப்படின்னு 1க்கு மேற்பட்ட பல மூலிகைல சத்ரு, மித்ரு, பகை சேர்க்கல் நீக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டு 6 சுவை உள்ளடக்கி இந்த தேனி தயாரிக்கப்பட்டிருக்குங்க. இதை சாப்பிடும் போதேவும் நாக்குல 6 சுவை தெரியும். இது பிரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள். சின்ன சின்ன பேக் இருக்கும். ஒரு பேக் ஒரு 100 மில்லி வாட்டர் போட்டு அப்படியே கொதிக்க வச்சா போதும், தேவையில்லை. இது சாப்பிட்டோன்னு ரிசல்ட் தெரியும். ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் இப்ப தெரியும், நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரியும் சொல்லுவாங்க. இது உடனே ரிசல்ட் எந்த மாதிரி சொல்லுன்னா, நீங்க சாப்பிடும் போது இனிப்பு, புளிப்பு, தோப்பு, கசப்பு, கார, உப்பு 6 சுவை உணர முடியும். 6 சுவை உடனே தெரியும். சாப்பிட்டு இந்த கப்பை கீழே வைக்கும் போதே உங்க நாக்கிலே வாயில உமிழ்நீர் சுரப்பு அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்தும் போது இது மருந்தல்ல, உங்க உமிழ்நீர் உங்களுக்கு மருந்தா மாறுது. அதை செக்ரேட் பண்றதோட வேலையை அமையுது. இந்த மாதிரி தெளிவா வேலை செய்யும். இந்த மாதிரி இது 8 டைப் அந்த மாதிரி மூலிகை தேநீர் வகை இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்து நான் அதை பத்தி சொல்றேன். இதனால என்ன நடக்குது, தொடர்ந்து எடுத்துட்டு வரனால மக்களுக்கு என்ன, இது ஜீரண சக்தி சரிப்படுத்தி நம்ம சாப்பிடுற உணவாகட்டும் மருந்தாகட்டும் அது முழுசா செரிச்சு அதோட சக்தி உடம்பு கொடுக்கறதுல நம்பர் 1 ஃபங்க்ஷன் ஆகுது. கண்டிப்பா. அதாவது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், அதாவது மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சப்ப இந்த டீ வந்து உங்களுக்கு நல்லா பயன்படுத்துறதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். எப்படி எத்தனை பேக் வரும் இதுக்குள்ள? 30 பேக் வரும். இது 300 பாக்ஸ் ஃபார் 300. ஓ பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆன்லைன்ல எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஹெர்பல் டீன்னு சொல்லிட்டு விக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 700 rupees 800 rupees சொல்லி எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான விலையில நல்ல ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சில பொருட்களை இந்த டீயாவோ சூப்பாவோ நான் குடிச்சு உங்களுக்கு பார்த்துதான் சொல்ல போறேன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. ஜீரண குறைபாடு இருக்கவங்க காலையில வெறும் வயித்துல ஒரு பேக் எடுத்து 1 மில்லி தண்ணியில போட்டு கொதிக்க விட்டு தேவைப்பட்டா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லன்னா அப்படியே பயன்படுத்திக்கலாம். குழந்தை இருக்கும் பட்சத்துல ஒரு 1/2 பேக், 2 பேருக்கு ஒரு பேக் போதுமானது. பெரியவங்களுக்கு ஒரு பேக், ஒரு நபருக்கு. அடுத்து தூதுவளைங்க, தூதுவளை, ஆடுதோடா, கண்டங்கத்திரி, கற்பூரவள்ளி, கருந்துளசி, கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு மண்டலம் அனைத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகை. அந்த மூலிகை எல்லாம் பயன்படுத்தா இதை செஞ்சுக்கிறோம். தெளிவா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு ப்ராப்பரா இதுல உங்களுக்கு மென்ஷன் ஆகி இருக்கு. சோ நீங்க அதே பார்க்கலாம். உங்க சொன்னது எதுவுமே விடுபட்டு போயிருக்காது. நுரையீரலான கொண்டக்கூடிய ஆஸ்துமா, இரைப்பு, சைனஸ், அடுக்கு தும்மல், ஒற்றை தலைவலி, நாள்பட்ட மூச்சு மண்டல சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப கடைக்கு வராங்க கஸ்டமர்ஸ், இங்க என்ன மாதிரி உங்களுக்கு சப்ளை பண்ணுவீங்க? நாங்க இது வரைக்கும் எங்க வைத்தியசாலை தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி. இப்ப நிறைய பேர் எடுத்துட்டு பேர்ல நிறைய பேர் தேவைன்றனால இப்ப வந்து இத ப்ரொடக்ஷன் வெளியிட்டு கடை பண்றீங்க. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வைத்தியசாலை தான் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. அது மெடிசன் இல்லாம உணவா கொண்டு கடை. இது வந்து
ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை பயன்படுத்தும்? இந்த மாதிரி பிரச்சனைக்கும் 2 வேளை, காலை மாலை 2 வேளை பயன்படுத்தணும். இப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க நிறைய சப்ளை பண்றீங்க, சேல் பண்றீங்க. இது சேல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து லீகலா இது அங்கீகாரம் வாங்கிருக்கீங்களா? வாங்கியிருக்கோமா? இந்த மாதிரி மெடிசனல் பண்றதுக்கு ஒண்ணு மெடிசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும். அப்படி இல்லாத நம்ம வந்து மெடிசனா கொடுக்காம இது ஃபுட்டா உணவா கொடுக்குறோம், அதனால ஃபுட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஓ ஆமா, இங்க பாருங்க FSSAI அப்ரூவ்ட். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு. முதல்லயே சொன்னேன், இது வந்து மெடிசினல் ப்ராடக்ட்டா நினைக்காதீங்க, ஃபுட் ப்ராடக்ட், நம்மளோட அன்றாட உணவுல நம்ம எல்லாருமே எடுத்துக்க வேண்டியது. ஆமா, இது வந்து ஆவரை சொல்லக்கூடிய மூலிகை தங்கம். மூலிகை தங்கம், அதனால இந்த பேக்க நான் தங்க கலர்ல பண்ணிக்கிறோம். ஏன்னா முக்கியமான பொருள் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுடன் முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க. இந்த ஆவாரை வந்து பல இடங்கள்ல பல விதமா பயன்படுது. இப்ப தற்சமயத்தில் நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா சுகர்னால பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு முக்கியமான மருந்தாகவும் தீர்வாகவும் பயன்படுது. இதுல என்னென்ன எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றது தெளிவா சொல்றேன். ஆவாரை இலை, பூ, வேர்பட்டை, மேல்பட்டை, பிஷியன் இதெல்லாம் சேர்த்து, இது கூட நாவல் கொட்டை, மருதம்பட்டை, கீழாநெல்லி இதெல்லாம் சேர்ந்து, சிறு குறிஞ்சான் இதெல்லாம் சேர்ந்து இதுல வந்து இருக்குங்க. இவ்வளவு பொருட்கள், முக்கியமான பொருள். இது ஏதாவது ஒரு சில பொருள் தான் சுகருக்கு மெடிசன் கொடுப்பாங்க, நம்ம இதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பல வகையில பல பேர் பயன்படுத்துறாங்க. எல்லாரும் குத்து வர மாதிரி இதை செஞ்சு வைக்கிறோம். ஓ சரிங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, இப்ப சுகருக்கு ஆங்கில மருத்துவ மருந்து, அலோபதி மருந்து எல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு டோஸ் கணக்கெல்லாம் சொல்லுவாங்க, அதிகமாயிரும், சுகர் டக்கு லோ ஆயிரம் சொல்லுவாங்க. இதுல இவ்வளவு பொருட்கள் நீங்க உள்ளடங்கி இருக்குன்றீங்க. இப்ப இது எடுக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் வேற மாதிரி பாதிப்புகள்? இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த மாதிரி மெடிசன் எடுத்தவங்கள ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க எடுத்துக்க மெடிசன் எடுத்து சொல்றோம், அது கூட எடுத்து சொல்றோம். இந்த மெடிசன் அவங்களுக்கு உடம்புல அந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா சித்த மெடிசன் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கும் போது இந்த மெடிசன் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு உடம்புல டிஃபரன்ஸ் தெரியும். அப்போ அந்த இங்கிலீஷ் அந்த ஆங்கில மருந்து படிப்படியா குறைக்கலாம். டெய்லி 2 மாசம் சாப்பிடுறவங்க 1.5 மாசம் சாப்பிடுங்க. இந்த மாசம் நெக்ஸ்ட் மந்த்ல அது 1 மாசம் மாறிடும், அடுத்து அரை மாத்திரை, அப்படி கொஞ்சமா ஒரு மந்த் நில்லாயிரும். இது மட்டும் போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இதையும் படிப்படியா குறைச்சு அவங்களுக்கு எதுவும் இல்லாம சாதாரண நம்ம ஒரு டீ அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, முழுமையடை செய்யும். இப்ப இதெல்லாம் இந்த சுகர் இல்லாதவங்க கூட எடுத்துக்கலாமா? வராம பாத்துக்கு ரொம்ப முக்கியமானது. பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம். என்ன பிரைஸ் இதெல்லாம்? இது 390 ரூபாமா. 390. இதே 30. இது மட்டும் இல்லாம பெண்கள் கருப்பை சார்ந்த பிரச்சனை, இந்த வெள்ளைப்படுதல், ஆண்களுக்கு விந்து முந்துதல், இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தன்மை உள்ள அனைத்துக்கும் இது பயன்படும். எல்லாத்துக்குமே இது பயன்படும். இது பாத்தீங்கன்னா எல்லாரும் யாரை பார்த்தாலுமே ஒரு மசில்ஸ் இன்க்ரீஸ், பாடி வெயிட், உடல் எடையை குறைக்கணும், தொப்பை. ஏன்னா பெண்களுக்கு தான் வந்து பிரெக்னன்சியா இருப்பாங்க. நீங்க நிறைய ஆண்கள் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் தவிர்க்கிறது வரமையான வழிங்க. இது ரெண்ட பயன்படுத்தணுங்க. இப்ப இது ரெண்டையுமே சேர்த்து எடுக்கணுங்களா? ஆமாங்க. இது வந்து ஏன்னா இது வந்து ஜீரணத்தை முழுமையடைஞ்சா தான் இந்த கழிவு கட்ட வெளியாகும். ஜீரணப்படுத்தாத பொருள் கழிவு வெளியாகாது, உடம்பு தங்கும். அதுக்கு வந்து இந்த ஜீரணத்தை ஒழுங்குபடுத்த இந்த பொருளும் இது காலையிலையும் இரவு தூங்கும் போது நாட்டு மலை அத்திப்பழம். இது காலையில இந்த சர்வே போட்டு அந்த மாதிரி இது குட்டி குட்டியா இருக்கும். ட்ரை பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும். இது மலை விளையக்கூடிய ஒரு மிக சின்ன ஒரு அத்திப்பழம். ரொம்ப சிறப்பா டேஸ்டா இருக்கும். நிறைய பறவைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எந்த பறவை வந்து நல்ல பழங்கள் தான் சாப்பிடும், அது மாதிரி பறவைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பழம். அதை வச்சு அதை பண்ணிக்கிறோம். இதை வந்து ராத்திரியில எடுக்கணும். ராத்திரி எடுக்கும் போது சிறுகுடல், பெருகுடல், மலச்சிக்கல், மூலம் இந்த மாதிரி சார்ந்த பிரச்சனைக்கு இது ஒரு அருமையான தீர்வாகும். கெட்ட கொழுப்புகளையும் கரைக்குங்களா? அது கெட்ட கொழுப்பை கரைக்கும். இது ரிலீஸ் பண்ணிவிடும், வெளியேற்றும். இதுக்கு இது சப்ளிமெண்ட், அதுக்கு அது சப்ளிமெண்ட், நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். இது ஜீரணப்படுத்தும், அது கழிவா வெளியேற்றும். இப்ப ஒரு மித்து இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சில பொருட்கள் சாப்பிடும் போது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு அல்சர் வந்துரும், வயிறு புண்ணு வந்துரும், இப்படி எல்லாம் சிலர்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? அந்த அல்சர் சொன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நிறைய பேர் அல்சர் சொல்லிட்டு உடல் புண்ணுக்கான மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அது தவறான ட்ரீட்மெண்ட். அல்சர் காரணம் கேட்டோம்னா நம்ம சாப்பிடுற உணவானது ஒரு 2 ஹவர்ல ஜீரணம் ஆயிரணும். சப்போஸ் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வயிற்றுல இருந்துச்சுன்னா அது புளிச்சு போய் கேஸா கன்வெர்ட் ஆகி அங்க எல்லாம் முட்டு அங்கெல்லாம் பெயின் ஆகும் மாறும். இதைத்தான் அல்சர் சொல்லி சொல்றாங்க, அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இதுக்கு தீர்வு வந்து ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தினா தானா சரியாயிடும். அதுக்கு வந்து உடல் புண்ணுக்கு மருந்து தேவையில்லை. அவங்களுக்கு ஜீரண குறைபாடு தான், நோய் ஜீரண குறைபாடு தான். அதுக்கு அல்சருக்கு மருந்து எடுக்கணும் அவசியம் இல்ல. இப்ப இதெல்லாம் இப்ப இதுவே எனக்கு தெரிஞ்ச, இப்ப நீங்க சொல்ற முன்னாடி பார்த்தா இதை சாப்பிட்டாலே அல்சர் பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா சரியாகும். 100% குணமாகுங்க. நிறைய பேர் நம்ம கொடுத்துக்கிறோம், அதான் சொல்றோம். இது எவ்வளவு காலம் தொடர்ந்து எடுக்கும் போது அவங்க ரிசல்ட் பார்க்க முடியும்? ஒரு சிலர் ஒரு 2 மண்டலம் 3 மண்டலம் சரியா போகுது. ஒரு சிலர் வந்து வேலைப்படுறதுனால கரெக்டா சாப்பிடாம கொஞ்சம் முன்ன பின்ன சாப்பிட்டான மாதிரி டைம் எடுக்குது. கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மாசம் உங்களுக்கு சொல்லலாம். அழகா அந்த கோர்ஸ்ங்கிறது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். இது என்னங்கய்யா லெமன் போட்டிருக்கு, ஏதோ இந்த கிரீன் டீ மாதிரிங்களா? ஆமாங்க. நீங்க லெமன் சொல்லி டீ சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, அது வந்து அந்த லெமன் பழத்தை புளிஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. இது லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேவர் இருக்கக்கூடிய வேற தன்மை உள்ள ஒரு முக்கியமான மூலிகை. அந்த மூலிகையில இந்த லெமனோடைய அந்த பிளேவர் இருக்கும், நேச்சுரலா இருக்கும். ஆமா, எலுமிச்சம் புல் நம்ம தமிழ்ல சொல்லணும். வந்து இது வந்து நம்ம ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு புல் இனம். அந்த புல்லு, அதோட மடல், வேர்,
தண்டு எல்லாம் சேர்த்தா இந்த டீ அமைச்சிருக்கிறோம். ரொம்ப அருமையா இருக்கும். அது ஹார்மோன் ஈக்குவல் பண்றதுக்கு, தூக்கத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்லது. குழந்தைங்க பிறகு அனைவரும் பயன்படுத்திக்கலாம். இப்ப இது எடுக்கிறனால அப்ப மனச்சோர்வு எல்லாம் கூட சரியாகுங்களா? தாராளம் சரியாயிடும். மனச்சோர்வு சரி, உடல் சோர்வும் சரியாகும். சரிங்க. இப்ப இது என்ன மாதிரி எடுக்கணும்? இதுவும் வழக்கமா எல்லாமே சேம் தான். எல்லாமே காலையில நீங்க டீ சாப்பிடுற போல அது டீ சாப்பிட்டு எடுத்துக்கலாம். ஐயா ஒரு டவுட், இப்ப நம்ம ரெகுலரா டீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம பால் டீ தான் நம்ம வழக்கம் காலங்காலமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அதுல இருந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இந்த மாதிரி டீஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுறாங்க. ஆமா. அதுலயும் ஆன்லைன்ல போய் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். அவங்க வாங்குற பொருள் உண்மையா நிஜமாவே இந்த ஹெர்பலா அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன் இது சாப்பிடுறது இம்பார்ட்டன்ட்னு சொல்றீங்க? இப்போ நான் வந்து எனக்கு வயசு கிட்டத்தட்ட வயசு 60 பக்கம் ஆச்சு. நான் சின்ன குழந்தை இருக்கும்போது 20 வயசு 5 வயசு 20 வயசு இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பகுதியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரோடு முழுக்க நடந்து போனா அந்த சாணியா தான் கிடக்கும். மாடு சாணியா கிடக்கும். அவ்வளவு மாடு இருந்தது. அப்ப மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அப்போ வந்து ஒரு 5 மணிக்கு மேல போனா பால் பூத் கூட பால் கிடைக்காது. நாங்களாம் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா வந்து ஒரு தூக்கு செடி கொடுத்து அதுக்குள்ள பைசா போட்டு கொடுத்துட்டு போவாங்க. நீங்க பால் வாங்கி வைங்க சொல்லிட்டு நாங்க அந்த குண்டு விளையாண்டுட்டு மறந்துருவோம். அப்புறம் வந்து அடி வாங்குவோம். ஏன்னா 5 மணிக்கு மேல போனா அங்க பால் பூத் கூட ஆயிரும், பால் கிடைக்காது. இந்த நிலை இருந்ததுங்க. இப்போ கிட்டத்தட்ட நான் அந்த நிலை போய் இப்ப 40 வருஷம் மேல வந்துருச்சு. அன்னைக்கு நிறைய பால் மாடு இருந்துச்சு, மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு பால் மாடை இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. மக்கள் தொகை பல மடங்கு பெருகிடுச்சு. ஆனா எப்பயுமே பால் கிடைக்குது. அப்ப அது என்ன பெரிய கொஸ்டின் மார்க் தான். இது பாலா? ஆமா கரெக்ட் தான். அந்த கேள்வி இருக்கதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதை கொஞ்சம் எல்லாமே அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்லக்கூடாது என்னன்றதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிறேன். அதனால இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கி பயன்படுத்தலாங்க. விற்கணும்ன்றதுக்காக நான் சொல்லவே இல்லை. பயன்படுத்தி பாருங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் தெரியும். நீங்க அதுக்கு பிறகு இதை விட்டு நீங்க மாற மாட்டீங்க. இது செம்பருத்தி மூலிகை தேநீர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசு இப்படி நிறைய சின்ன வயசுல இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பிரச்சனை வருதுங்க. ஆமா. ரத்த கொதிப்பு நிலை ஏற்படுது. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுது, சுருக்கத்தன்மை ஏற்படுது, இப்படி பல வகையா காரணங்கள் குறிப்பிடப்படுது. அதெல்லாம் தவிர்க்க வராம பாத்துக்க முன்னெச்சரிக்கையா வருமுன் காப்பு திட்டத்தின்படி இந்த மூலிகை டீ அமைக்கப்பட்டது. இது ஒற்றை செம்பருத்தி சொல்லக்கூடிய இந்த செம்பருத்தி, மழை பயிர் எழுதக்கூடிய செம்பருத்தி ரொம்ப அருமையா இருக்கும். இயற்கை சுவையோட இருக்கும். நம்மளோட ப்ராடக்டோட மெயின் விஷயம்னா எதுவுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் பிளவர்ஸ் ஆட் பண்ண மாட்டோம். நேச்சுரல் கலர்ஸ் தான் எல்லாமே இருக்கும். நேச்சுரல் பிளவர்ஸ் தான். சோ அந்த வகையில இயற்கையான மூலிகை டீ இது வந்து பயன்படுத்தும் போது ரத்த ஓட்ட மண்டலத்துக்கும் இதயத்துக்கும் நன்மை தரும். இப்ப இதை வாங்கிட்டு போய் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு காலத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம்? 6 மாசம் பயன்படுத்திக்கலாம். முருங்கை தேநீர். முருங்கை இல்லன்னா டீ இருக்குங்களா? ஆமா, எங்க பகுதியில முருங்கை நிறைய விளையுங்க. தேனி மாவட்ட பகுதியில, மேகமலை மலைப்பகுதியில நிறைய முருங்கை விளையுது. இது முருங்கை இலை, பூ, விதை மிஷின் ப்ராசஸ் பண்ணி இதை செஞ்சுக்கிறோம். ரொம்ப ஆண்களுக்கு வந்து உடம்பை பலப்படுத்தும். பெண்களுக்கு இந்த முதுத்தண்டு பிரச்சனை, இந்த முதுகு வலியில் நிறைய பெண்களுக்கு வருது. தவிர்க்கிறதுக்கு அனிமிக்கான பெண்களுக்கு, ரத்தம் குறைவா இருக்க பெண்களுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இது பல வகையில உடல் தெம்புக்கு யூஸ் ஆகும். வல்லாரை தேநீர். வல்லாரை இதுவும் ஒரு கீரை தானே? வல்லாரை கீரையினும் இது வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு, ஒரு வயது முதிர்ந்தவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படும். 60 வயசு மேல அந்த ஞாபக சக்தியில குறையும். அந்த மாதிரி சமயங்களில் எடுக்கும்போது இந்த மெமரி பவர் வந்து லாஸ் ஆகாம இருக்க ஒரு அருமையான வாய்ப்பு இயற்கை மூலிகை தேநீர். இப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து சுகர்ன்ற ஒரு இதை தவிர மத்த எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இப்ப எல்லாருக்கும் எல்லாமே சாப்பிடணும்னு தோணும். இப்ப எல்லாத்தையுமே சாப்பிட முடியுமா? முடியாது. அவங்க என்ன முதல் சாப்பிட வேண்டிய யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல அறுசுவை தேநீரும் அத்திப்பழ தேநீர் எடுத்துக்கணும். எடுத்துக்கணும். அது ரெகுலரா சாப்பிட வேண்டியது. ரெகுலரா சாப்பிட்டுக்கலாம் வந்து. சரி. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கானுக்கும் தனித்தனியா எடுத்துக்கலாம். இப்ப நாம என்ன செய்யணும்னா 12 மாதங்கள் அப்படின்னு எடுத்துட்டு 12 ஆர்கானை பிரிச்சுட்டு ஒரு மாசம் ஒரு ஆர்கானுக்கு இந்த ஹெர்பல் டீயை கொடுத்துரும். அப்ப அந்த சர்க்கிள் முடியும் போது 12 ஆர்கானுமே கிளியர் ஆயிரும். அந்த ஒரு வருஷம்ன்றது ஒரு கணக்கு வச்சு அந்த சுத்தி முடிச்சிடும். அப்ப அந்த 12 மாசம் முடியும் போது அந்த சர்க்கிள் கிளியர் ஆகி டாக்ஸின் ரிமூவ் வரக்கு உதவியா இருக்கும். ஒவ்வொரு ஆர்கானா எடுத்துரும். புரியுது. அதாவது நான் என்ன கேட்டேன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்ட வியூவர்ஸ் நிறைய பேர் நினைப்பீங்க இது ஆர்டர் போடுறா, அது ஆர்டர் போடுறா, இதை சாப்பிட ஜீரணப்படுத்தி கழி வெளியாருக்கான ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து படிப்படியா ஒண்ணு கொடுக்கலாம். இப்ப நீங்க சொன்ன சில சூப் சில டீ எல்லாம் இருக்குல்ல, அதுல 1-2 நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். உடனே வாங்க, பண்ணி ரெடி பண்ணலாம் வாங்க. 1 கிளாஸ் வாட்டர் போட்டுக்கிறோம். சரிங்கய்யா. இது அறுசுவை மூலிகை தேநீர். சரிங்கய்யா. இது ஒரு பேக் எடுத்து முழுமையா போட்டுறோம். என்ன முழுமையா போட்டோம். இந்த தேநீர்லாம் அந்த சக்கரை அந்த மாதிரி எதுவுமே சேர்த்தக்கூடாது, அப்படியே எடுக்கிறதா? லைட்டா சேர்த்துக்கலாம். லைட்டா இருக்கும், நீங்க லைட்டா சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, இருக்கவங்களுக்கு தேவையில்லை. இல்லாதவங்களுக்கு இதை சேர்த்தாலும் அதுல கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம் அப்படியே கிடைக்கும். அப்படியே இருக்கும். சரி சரி. சக்கரை கொஞ்சம் நாட்டு சக்கரைங்க. இந்த ஜீனி போட்டுறாதீங்க, எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இல்ல நம்ம ஆயில் ஆகாது.
பாருங்க viewers. எவ்வளவு நேரம் இதை கொதிக்க வைக்கணும் இல்லையா? சும்மா 2 செகண்ட் கொதிச்சா போதும். 2 செகண்ட் போதுமா? முடிஞ்சு பாருங்க. அது கரண்ட் ஃபிளாஸ்க்ன்ற போது கொஞ்சம் சீக்கிரமாவே உங்களுக்கு சூடாயிடும். ஆமா ஆமா. இத வடிகட்டலாம் செய்யணுமா? வடிகட்டலாம் பயன்படுத்திக்கலாம். இல்ல அப்படி கூட கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வச்சீங்கன்னா கீழே போயிடாது. நிறைஞ்சிரும். செமெண்ட் ஆயிடும். நீ அப்படியே எடுத்து பண்ணிக்கலாம். அவ்வளவு ரெடி ஆயிடுச்சு. மனமா இருக்குங்க. நல்ல மூலிகை ஸ்மெல் வருது. பாருங்க வியூவர்ஸ், வடிகட்டுறாங்க. கீழே நம்மளுக்கு வேணுங்கிற அந்த டீ நம்ம இப்ப வடிகட்டி எடுத்தாச்சு. நிஜமாவே இதோட ஸ்மெல் நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாத்துலாங்களா ஐயா? ஐயா நீங்க சொன்ன மாதிரி இனிப்பு லைட்டா துவர்ப்பு டேஸ்ட், லேசா ஒரு காட்டும், சுக்கோட அந்த வாசம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே கலந்து. எங்க வீட்டுல எங்க பாட்டிமா வந்து ஒரு சளி பிடிச்சிச்சுனாலே ஒரு சுக்கு கஷாய போறேன்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுல எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த மனம் வந்து ஃபீல் பண்ண முடியுது. நீங்க சொன்ன மாதிரி காலையில ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை. நல்லா இருக்கு, அருமையா இருக்குங்க. இங்க பாருங்க, நான் கூட எது சும்மா டம்ளர் வச்சுட்டு இது பண்றேன்னு நினைச்சிட கூடாதுல, அதை காமிக்கிறேன். ஒரிஜினலா நாட்டு சக்கரை வேற போட்டிருக்கிறனால அதோடைய டேஸ்டும் உள்ள கலந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. டீ காஃபியை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இனிமேல் வந்து ரெகுலரா இன்டேக் பண்ணலாம்னு தோணுது. அவ்வளவு நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்குங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. யூஸ் பண்ணி பார்த்தா ரிசல்ட் கண்டிப்பா தெரியும். நான் ஃபுல்லா குடிக்க போறேன். அடுத்த வீடியோல பாருங்க. இது சொத்தை பல்கூச்சம் பல்பொடி, மூலிகை பல்பொடி. ஓகே, இதை நான் ஏன் பண்றதுக்கு காண்ற போது சொல்லிடுறேன். அனைவரும் உலகத்துக்கு அனைவருமே நம்ம பராமரிக்க உறுப்புனா பல் தாங்க. அனைவரும் பராமரிக்கிறோம். இருந்தாலும் இவ்வளவு பல் மருத்துவம் எங்க இருந்து வர்றாங்க, எதுக்காக வர்றாங்க? டெய்லி பராமரிக்க உறுப்புக்கு இவ்வளவு மருத்துவம் தேவையா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். டெய்லி பல் விளக்குறோம், அதுக்கு இவ்வளவு மருத்துவம் ஏன் வந்து வர்றாங்க? பட்டி தொட்டி கிராம பகுதியில் மருத்துவம் பல் மருத்துவம் வந்துட்டாங்க. அப்புறம் ஏன் வர்றாங்க அவங்க? பல் விளக்குன்ற பேர்ல பல்ல கெடுக்கிறோம். என்னென்ன போட்டு கெடுக்கணும்னு சொல்லக்கூடாது. நான் பேஸ்ட் போட்டு பிரஸ் போட்டு கெடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். அதை சரிப்படுத்துறதுக்கான இந்த மூலிகை பல்பொடி நம்ம வெளியிட்டு இருக்கோம். ஆலவிழுது, வேலம்பட்டை, அக்ரஹாரம், இந்துப்பு, கடுக்காய், நாயுருவி, கண்டங்கத்திரி இந்த மூலிகையை சேர்த்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க அனைவரும் விளக்கலாம், கையில விளக்கலாம், பிரஸ்ல விளக்கலாம். ஒருவேளை சின்ன குழந்தை விளக்கும் போது தவறா உள்ள மூலிகிட்டான் கவலை இல்ல, ஃபுல்லா மூலிகை, கெமிக்கல் இல்லாதது, 100% மூலிகை. இத வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்ப இந்த மாதிரி நம்ம பல்பொடி பயன்படுத்தும் போது வாயில ஏதாவது புண்ணு வருது, அந்த இதனுடைய மூலிகையினுடைய தாக்கத்தினால உதட்டுல புண்ணு வருது, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வரும்? அந்த மாதிரி காரம் இருக்காது. இல்ல, இது துவர்ப்பு, மிதமான கசப்பு இருக்கு. துவர்ப்பு கசப்பு மட்டும் இருக்கும், காரம் இருக்காது. இத மெயினா வந்து இத ப்ராசஸ் பண்றது குழந்தையால பண்ணிக்கிறோம். அவங்க வந்து இந்த காரம் எல்லாம் பயன்படுத்த முடியாது. அதனால வந்து காரம் எல்லாம் இருக்கு. நல்லதுங்க. என்ன ரேட் வரும் இதெல்லாம்? 80 ரூபீஸ் வருமா? 80 ரூபீஸ் தான். இந்த மாதிரியான பல்பொடிகளும் இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, சில சாம்பிள்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதெல்லாமே முறையா இவங்களுடைய வைத்திய சாலையில சித்த மருத்துவம் தேடி வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உணவா கன்வெர்ட் பண்ணி உணவு பொருட்களா கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தலாங்க. 200% கேரண்டியா நான் சொல்லுவேன். இது ஆவாரை சூப். ஆவாரை சூப்புங்களா? ஆமா. டீ சொல்லும்போது ஒரு டீ இருக்கீங்களா? ஆமா. இதுல ஒரு மிதமான இனிப்பு இருக்கும். சுகர் பேஷண்ட் இருக்கவங்க ஒரு சிலர் இனிப்பே விரும்ப எடுத்துக்கூடாதுன்னு மனசுல நினைச்சிருப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி எடுத்தா தவறு இல்ல, இந்த மனச பயம் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி மூலிகை பயன்படுத்தும் போது இனிப்பு இல்லாம ஒரு மிதமான காரத்தன்மையோட இருக்கும். தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன் வியூவர்ஸ். இங்க பாருங்க, இதுல வந்து அத்தி தேநீர்னு போட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே அந்த ஆவாரை தேநீரை தவிர மத்த எல்லாத்துலயுமே உங்களுக்கு லைட்டா ஒரு ஸ்வீட் சென்ஸ் உள்ள இருக்கும், டேஸ்ட்ல இருக்கும். சோ அத வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டீங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா காரமா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கான ஒரு ப்ராடக்டா இத வந்து இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஆவாரை பூ சூப் இல்லைங்களா? இப்ப இது எப்படி வரும் திக்னஸ்? இப்ப வந்து தண்ணியில போடுறாங்க அப்படின்னா தேநீர் மாதிரியே இருக்குமா, இல்ல திக்கா வருமா? ஜஸ்ட் ரசம் மாதிரி வரும். இது ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டோம்னா சுடு தண்ணி போட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஐயா, இப்ப பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷார்ட் ஹேர் எல்லாம் இருக்கும். தலைமுடி வளர்றதுக்கு இப்ப ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது டீஸ் இதெல்லாம் இருக்கா? எப்படி ஷார்ட் ஹேர் இருக்கவங்க முடி உதறது, பேன் உடுகு வர்றது, முடி பிள வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான மூலிகை கூந்த தைலம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு டைரக்டா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது இந்த வீக்கான முடியெல்லாம் ரிமூவ் ஆகி புது முடி நல்லா ஃப்ரெஷ்ஷா வரும். சரி, இல்லைன்னா இருந்தா சரியாயிரும். பேன் பொடுகு வராது, முடி நீளமாறும், கருப்பா வளருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ரெண்டாவது வந்து அது கொஞ்சம் அளவுக்கு வளர்ந்த பின்னாடி இது இப்படியே முழுசா விட்டுறாம பிராண்ட் மாத்தாம திருப்பி இதை வாங்கி தேங்காய் மிக்ஸ் பண்ணி தேய்க்கும் போது அது ஆன்டி டேண்ட்ரஃபா செயல்படும். முடி வளம் நல்லா வர்றதுக்கு திருப்பி பயன்படுத்தலாம். எல்லாரும் இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன். இதை வாங்குவோம், இந்த மாதிரி ஒரு ஆயில், நேச்சுரல் ஹேர் ஆயில் வாங்குவோம். 10-15 நாள் முடி கொட்டுதுன்னு ஃபீல் ஆகும். நம்மளுக்கு முடி கொட்டுது, அப்ப நம்ம இதுக்கு செட் ஆகல, தூக்கி ஓரவைன்னு வச்சிருவோம். அது அப்படி கிடையாது. முடி கொட்டுறதுங்கிறது நம்மளோட தலைமுடியில ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய முடி உதிர்ந்து அதுல இருந்து உங்களுக்கு அந்த வேர்ல இருந்து திரும்ப முடி முளைக்கும். அப்படிதானே? நான் விவசாயினால நீ தெளிவா சொல்றேன். நீங்க சொல்லுங்க என்ன நடக்குது. ஒரு தோட்டத்துக்கு நல்ல அந்த கதிர் கரெக்டா விளையணும்னா அது முதல்ல களை எடுக்கணும், தேவையில்ல விஷயம் வெளியெடுத்துடணும். அதுதான் இது செய்யுது. நம்ம இந்த ப்ராசஸ்ல தப்பு பண்ணிட்டோம். ஆமா, நீங்க லேசா கொட்டினேவும் அடடே இது போட்டா பூரா போயிருந்தால தூக்கி வர வச்சிருக்கீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது தேவையில்ல விஷயத்து நல்ல விஷயம் எடுக்க, தேவையில்ல விஷயத்தை எடுக்கும். தொடர்ந்து பயன்படுத்தினா
கண்டிப்பா ரெடிமேட் ரிசல்ட் இருக்கும் கேரண்டி. என்ன ரேட் வரும் இதெல்லாம்? 380 வருதுமா. 380 எவ்வளவு நாளைக்கு வரும் இப்ப இந்த ஆயில் அப்ராக்ஸிமேட்டா? இந்த ஆயில் யூஸ் பண்றப்ப பெண்கள் அப்படின்ற ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி. ஆண்கள்னா 3 மாசம் 4 மாசம். அவங்க வந்து சின்ன முடி கம்மியா இருக்கும், 4-5 மாசம் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா தேய்ச்சிட்டு இருக்கும் போது வந்து வேற பிராண்ட் மாத்தாம ரெடிமேட் கரெக்டா தேய்ச்சாங்கன்னா இந்த பொடுகு தொல்லை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது பொடுகு தொல்லை, பேன் தொல்லை, அதே மாதிரி முடி பிளவுறது, இளநரை அனைத்துக்கும் பயன்படும். நல்லா வைக்கும் போதே வந்து உடல் உஷ்ணத்தை மெயின்டா நல்லா தெரியும். ஒரு குளிர்ச்சியா தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அது குளிர்ச்சி சொன்னே அடுத்த கேள்வி கேட்பாங்க, அப்ப எனக்கு சளி பிடிக்குமா? அடுத்த கேள்வி. சளி பிடிக்காது, உடல் உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணும். ஜாஸ்தியா இருந்தா குறைச்சு கொடுக்கும். மத்தவங்களுக்கு வந்து ஈக்குவல் பண்ணி. ஒரு சளி பிடிக்குன்னு அடுத்த கேள்வி வர வேண்டாம் அவங்க. புரியுது கண்டிப்பா. இது இன்னைக்கு யாரு பார்த்தாலும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வலின்னு வேதனைப்படுறாங்க. வேற பிரச்சனை வர காரணம் இந்த வலி தாங்க. இந்த வலி லேசா வந்து நேர ஜிஹெச்சுக்கு போறாங்க, மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க. அது தொடர்ந்து மாசம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நோட்டு போட்டு எழுதி மாசம் வந்தாங்கன்றாங்க. அவங்க தொடர்ந்து மருந்து வாங்கி சாப்பிட்டா இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போன எனக்கு கிட்னி போய் சட்னி போய் சொல்லி போய் பெட்ல படுத்துறாங்க. அந்த மாதிரி இல்லாம அது தவிர்க்கிறதுக்கு இது வேலிப்பருத்தி, நூனா, புளியன், மந்தாரை, ஆலம்பால், முடக்கருத்தான், வானரன், சுக்கு, அரளி, பிரண்டை பிளஸ் ஐக்கூட்டி எண்ணெய் சேர்ந்ததுங்க. முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சுளுக்கு, பிடிப்பு, ரத்தக்கட்டு, குதிங்கால் வலி, தோள்பட்ட வலி அப்படின்னு அனைத்து வலிக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு வேளை ஈவினிங் மட்டும் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு சுடுதண்ணி காய வச்சு கொஞ்சம் கல்லு புள்ள போட்டு தண்ணியை கொதிக்க விட்டு ஒரு டவலை முக்கி பிடிஞ்சு ஒருத்தவங்களுக்கு நான் ஹீட்டர் போய் வைக்கிற கரண்ட் வைக்கிறோம் வைக்கக்கூடாது. ஒத்தடம் சொல்லிக்கிறாங்க. சுடுதண்ணி காய வச்சு கல்லு அதாவது துண்டை பிடிஞ்சு ஒருத்தவங்க கொடுக்கணும். கரெக்டா வலி கேட்கும். என்னன்னா இப்ப எக்ஸ்ட்ரா நம்ம வெளியில அப்ளை பண்ணக்கூடிய அந்த பொருள் எப்படி உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை நமக்கு தீர்க்கும். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட சொல்றீங்க நீங்க. இதுல இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இங்க கூட சொல்லிருக்கீங்க. அது நம்ம உள்ள நம்ம உட்கொள்றப்ப அது கேட்கும். இது எப்படி உங்களுக்கு கேட்கும்? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க ஒரு தைலம் எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு எரிச்சல் ஏற்படும் உடம்புல, தோல்ல உடம்புல. அந்த எரிச்சல் வந்து அந்த வலியோட அதிகமா எரிச்சல்னால அந்த வலி குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகும். ஆனா இந்த தைலம் நீங்க போடும்போது எந்த எரிச்சலும் உங்களுக்கு தெரியாது, எரிச்சல் தெரியாது, வராது. ஃபங்க்ஷனா அந்த ஏரியா ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி அதன் மூலம் வலி குறைக்குது. அதனால எரிச்சலே இருக்காது. இப்ப நீங்க இந்த வலி இருக்குன்னா இந்த புல்ல அந்த ஏரியா புல்ல தளரும் போது அது ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி அதன் மூலமா அந்த வலியை குறைக்குது. இது இப்படிதான் செயல்படுது. இது செயல்படும். ஓகே, இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்தா தாராளமா. இது வந்து எனி ஃபங்கல் டேண்ட்ரஃப் சொல்லக்கூடிய எனி ஃபங்கலுக்கு பயன்படுத்தக்கூடியது. இது சிவனார் வேம்பு, மரமஞ்சள், குடசப்பாலை, இந்த மாதிரி கருஞ்சீரகம், இந்த மாதிரி முக்கியமான மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்ப சூழ்நிலை அக்கில்ல, தொடை இடுக்கல, தலைப்பகுதியில, அந்த இடுப்பு பகுதி, நாடா கட்டடம், அந்த மாதிரி அந்த வேஷ்டி கட்டடம், இந்த மாதிரி கக்கூஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பகுதிகளில் ஏற்படக்கூடிய இச்சிங் சொல்லக்கூடிய அரிப்புகள் எல்லாமே இது பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்தும் போது சோப்பு போட வேண்டாம். ஏன்னா இதை பயன்படுத்தும் மட்டும் இல்ல, எப்பயுமே சோப்பு போடாது. ஏன்னா சோப்புல இருந்து சோடியம் ஹைட்ரேஷன் கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது. அது பட்டா மறுபடியும் ஜாஸ்தியா வாய்ப்பு இருக்கு. இந்த தைலத்தை அப்ளை பண்ணிட்டு பாசிப்பயிறு மாவு அல்லது கடலை மாவு போட்டு வாஷ் பண்ண போதும் சீக்கிரம் சரியாயிடும். ஓகேங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் எடுக்கணும்? இது ஈவினிங் அப்ளை பண்ணீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணும்போது அந்த பச்சை பயிறு மாவு போட்டு அல்லது கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். 2 நாள்ல உங்களுக்கு அந்த அரிப்பு குறைஞ்சிடும். அரிப்பு நல்லா குறைஞ்சிடும். தெரியும். இங்க ஒரு பொருள் ரொம்ப வித்தியாசமா பார்த்தேன். சோப்பு நம்ம நிறைய இயற்கை சோப்பு, ஹோம் மேடு, ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆட்டுப்பால் சோப்புன்னு போட்டிருக்கு. அது என்ன ஆட்டுப்பால் சோப்? ஆமா, இப்ப எனக்கு பேர மருந்து ஒரு 6 வருஷம் ஆச்சுங்கம்மா. இது அவருக்காக ஸ்பெஷலா நான் பண்ணது. குழந்தையில இருந்து இந்த சோப் தான் பயன்படுத்திருக்கோம். இது ஆட்டுப்பாலும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலப்பொருள். இதுல வேற எதுவுமே கலக்க மாட்டோம். அதாவது லோ குவான்டிட்டில இந்த சோடியம் ஹைட்ரேட் போடுறோம். ஆட்டுப்பால் நீங்க மலைப்பகுதியில நாட்டு வெள்ளாட்டு பால் கிடைக்கும். அந்த பால் எடுத்து அதுல சோப் பண்றோம். ரொம்ப சிறப்பா இருக்குது. ஸ்கின்னுக்கு அருமையா இருக்கும். நல்லா பொலிவு கொடுக்கும். தோல் சுருக்க ஏற்படாது, ட்ரைனஸ் ஆகுது, அந்த மாதிரி இல்லாம அருமையா இருக்கும். இதை தவிர்த்து வேற என்னென்ன பொருட்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு? பாரம்பரிய அரிசி வகைங்க. இன்னைக்கு நம்ம அரிசி சொல்லும் போது நம்ம இப்ப சாப்பிட்டு அரிசி பாத்தீங்கன்னா 50 நாள் 60 நாள் விளையக்கூடிய அரிசி சாப்பிடுறாங்க. இது அத்தனையும் 6 மாசம், அதாவது 180 நாள் 170 நாள் விளையக்கூடிய அரிசி. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், இந்த மாதிரி முக்கியமான அரிசி, இழுப்பு சம்பா, அந்த மாதிரி முக்கியமான அரிசிகள் இருக்குது. இதுல வந்து 180 நாள் 150 நாள் விளையக்கூடிய அரிசிங்க. நம்ம பாரம்பரியமா பண்ணக்கூடிய அரிசி, மருத்துவ குணம் நிறைந்த அரிசி. அனைவரும் பயன்படுத்தும் போது நோயற்று வாழ முடியும் நம்மளால. கருப்பு கவுனியில என்ன மாதிரி ரேட்டு? ஒரு கிலோ வந்து 200 ரேஞ்ச் வரும். இது பாத்தீங்கன்னா சிறுதானி வகைகளுமா. இதை நான் கொண்டு வர முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து 12 வகையான சத்துக்கள் வேணுங்க. நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்டு ஒரே ஒரு சத்து மட்டும் அதிகமா உடம்புல ஏத்திட்டே இருக்கும். அப்படி அதிகமா இருந்தாலும் அது ஒரு நோய் தான். 2வது மற்ற சத்துக்கள் பத்தாம இருக்கு, இன்னொரு நோயா மாறுது. இதுக்கெல்லாம் கவர் பண்றதுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிறோம், மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அந்த கிடைக்காத சத்துக்காக அது எல்லா சத்து வர மாதிரிதான் இந்த நவதானியங்களை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது இன்னும் கூட ஒரு படி மேல போய் எல்லாம் சேர்த்து பாருங்க. கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, திணை, வரகு, சாமை, கேழ்வரகு, வெள்ளச்சோளம், சிகப்பு சோளம்,
சோளம் கம்பு இதெல்லாம் சேர்த்து இதை மிக்ஸா பண்ணி வச்சுக்கிறோம். சரி சரி மிக்ஸா பண்ணிருக்கீங்க. ஆமா, இத கஞ்சியா வச்சு சாப்பிடலாம், தோசை மாவு இட்டு மாவு கலந்து சாப்பிடலாம், சரி சரி ரொட்டி போட்டு சாப்பிடலாம், புட்டை வச்சு சாப்பிடலாம். பல வகையில சடனா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓ சரி. உடம்புக்கு அனைத்து சத்துமே இந்த ஒண்ணுலயே கிடைக்கும். நவதானிய கஞ்சினா சுடு தண்ணியில போட்டு அதை நல்லா வேக வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம், பால் போட்டு சாப்பிடலாம், தண்ணி சாப்பிடலாம். சரி 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 நல்லது. அந்த மாதிரி ரெடியா உடனே சாப்பிடக்கூடிய விஷயம். எல்லா சத்துமே ஒண்ணுலயே கிடைக்கும் நமக்கு வந்து. குழந்தைகளுக்கு கொடுக்கறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தாராளமா கொடுக்கலாம். குழந்தைகள் வந்து அப்படியே லேஸ் தண்ணி ஊத்தி பிணைஞ்சு அந்த பால் எடுத்துட்டு அதை கிண்டி கொடுத்தா ரொம்ப அருமையா இருக்கும். நாட்டு சக்கரை எல்லாம் கூட இருக்குதுங்க போலீங்க. நாட்டு ஆமாங்கம்மா. இதெல்லாம் நாட்டு சக்கரைன்னு சொல்லி நிறைய பேர் வெளியில வாங்குறாங்க. அது நாட்டு சக்கரையான்றது தெரியாத லெவலுக்கு நீங்க எப்படி பண்றீங்க இதெல்லாம்? இது நாட்டு சக்கரை வந்து எங்க மெடிசன் நாங்க நிறைய மூட்டை எடுக்கிறோம்மா. விவசாயத்துல இருந்து இது பாத்தீங்கன்னா கிலோவே வந்து 68 ரூபாய் வரும். 34 ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுக்குறோம். ஒரு கிலோ 34 அரை கிலோ 34 ரூபாய். அரை கிலோ 34 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ரைட். இப்ப நீங்க இதெல்லாம் ஆன்லைன்ல சேல் பண்றீங்களா? ஆன்லைன் டெலிவரி உண்டா? இப்ப வேற ஊர்ல இருந்து பாக்குறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொரியர் பண்ணுவீங்களா? இந்த பண்ணலாம், கொடுக்கலாமா? கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம். பூஜை பொருட்கள் கூட இருக்கு. இது பஞ்சகாய் விளக்குங்க. சரி. இது ஹவு டங்ல பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இப்ப விவிதியம் பூசுறோம் இல்லீங்களா? ஆமாமா. இத வந்து தட்டல வச்சிட்டு நம்ம இந்த விளக்கு ஏத்திட்டோம்னா இந்த விளக்கு கம்ப்ளீட்டா எரிஞ்சு சாம்பலா மாதிரியும் அத விவிதியம் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு பயன்படுத்தி வேஸ்ட் ஆகாம. இதுல வந்து இயற்கை விவசாயிக்கு ஒரு முக்கியமான பொருள். இது எல்லாமே வந்து அந்த மாட்டு ஜானத்துல பண்ணக்கூடிய விஷயம், பஞ்சகாவியத்தை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும். சரி சரி சரி. இன்னொரு முக்கியமானது யாரும் செய்யாதன்னு சொல்றாங்க, நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து இத படிங்க. துர்சக்தியை போக்கும், பணவரவை ஈர்க்கும் வெள்ளெருக்கு கறி. அது என்னங்க வெள்ளெருக்கு கறி? ஆமாங்க, வீட்டுல இருக்க துர்சக்திகளை தூக்கி வெளியே போடும். சரி. நல்ல சக்திகளை அதாவது பிளஸ் சக்திகள் உள்ள எடுத்து வரும். இது வெள்ள எருக்குங்க, விநாயகருக்கு உகந்த எருக்கன் செடி, அதோட கறிங்க. இதுல சாம்பிராணியா போட்டு பயன்படுத்தும், இந்த கறியை நெருப்பா மாதிரி சாம்பிராணி போட்டு பயன்படுத்தும் போது நல்ல சக்திகள் நிறைய வீட்டுல வந்து வாழ்க்கை சுவிச்சம் இருக்கு. ஒரு முக்கியமான பொருள். அதாவது நம்ம வீட்டுல அதெல்லாம் வந்து நம்மளுக்கு போக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நல்லா இருக்குங்க. அதுக்கு நிறைய பொருட்கள் ரொம்ப தனித்துவமான பொருட்களா நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது கூட பாருங்க, ஃபுல்லா ஏகப்பட்ட இந்த வத்தல் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க பாருங்களேன். அப்பளம் வத்தல் ஐட்டம்ஸ் நிறைய பொருட்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று ரெண்டு பொருட்கள் இல்ல, நாங்க ரொம்ப முக்கியமா அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு எதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ கணிச்சு வச்சிருக்கோமோ அதைத்தான் வீடியோல முதல்ல உங்களுக்கு பிரசன்ட் பண்ணோம். இதை தாண்டி நிறைய பொருட்கள் இருக்கு. வீடியோல பாத்தீங்கன்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? போகர் இயற்கை அங்காடி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு. சித்த மருத்துவர் ஐயா இருக்காங்க, அவங்க தான் பேசுவாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள்னாலும் அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம் தாராளமா. இது போக வந்து இது சார்ந்த மருத்துவம் எல்லாரும் இருக்கிற நோய் இருக்கின்றவங்க தாராளமா இந்த நம்ம நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நேர்ல வந்துப்பாங்க. நாங்க நாடி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உணவு மருந்து ரெண்டுமே கொடுத்து உங்களை சரிப்படுத்துறோம். நாடி பார்த்து அது நோய் என்னன்னு தெரிஞ்சு எதனால வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான மருந்துகள் உணவுகள். இப்ப எனக்கு நீங்க நாடி பார்த்து சொல்ல முடியுங்களா? இந்த டைம் பண்ண முடியாதுங்க. நீங்க காலையில எம்டி ஸ்டமக் வரணும், அப்பதான் நாடி பார்க்க முடியும். ஓ, அது ரொம்ப முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். முன்னோர்ல அப்படியே சொல்லிருக்கோம். காலையில எந்திரிச்சிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு டீ காபி சாப்பிட கூடாது. வெறும் வயித்துல வந்தீங்கன்னா ஆமா நாடி பார்த்து சொல்லிடுவோம். பார்த்த பின்னாடி நீங்க என்ன சாப்பிடணும் சாப்பிட கூடாது, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அது எந்த மருந்து எடுத்துமோ சரியாகும் அப்படின்றத தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். ஓ சரிங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி மட்டும் நான் கேட்க மாட்டேங்க. ஏன்னா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இது என்டர்டைன்மெண்ட்கான வீடியோ கிடையாது, பிசினஸ் மோட்டிவ் வீடியோ இல்லங்க. இது வந்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம வந்து சீர் செஞ்சுக்கிறதுக்கு சரி செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. சோ கண்டிப்பா பயனுள்ள வீடியோ தான். இதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, என்ன கத்துக்கிறீங்க, என்ன உங்களை மாத்திக்க போறீங்கன்றதுல தான் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சோ எனக்கு ஒரு திருப்தி, நான் ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவ பொருட்களை சேல் பண்ணக்கூடிய நல்ல ஒரு கடையை, அதாவது ஒரு நாலேஜபிளா பண்ணிட்டு இருக்கக்கூடிய தரமான ஒரு கடையை ஒரு இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அழுத்தமா பதிவு பண்ணிக்கிறேன். மதுரை திருப்பரங்குன்றம்ல போகர் இயற்கை அங்காடி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா போகர் சித்த மருத்துவம் ஆல்ரெடி வந்து ட்ரஸ்டா இயங்கிட்டு இருக்கு, அதுல ஒரு பார்ட் தான் இது. சோ இவங்க வந்து இப்ப இங்க வந்து கடையா போட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மருத்துவ மையத்துல என்ன பொருட்களை கொடுக்குறாங்களோ அதை இவங்களுக்கு உணவு ஃபார்மட்ல உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க டைரக்டா இங்க ஐயா சொன்ன மாதிரி ஒன் டைம் அவங்களுக்கு வந்து நீங்க மருத்துவமே எடுத்துக்கணும்னு நினைச்சாலும் டைரக்டா அவங்களை விசிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் விசிட் பண்ணி அவங்களோட வைத்தியசாலைக்கு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பொருள் ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். சோ அது உங்களோட சாய்ஸ்ங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இருக்கக்கூடிய பொருட்கள் 100% நேச்சுரல் மூலிகை பொருட்கள் சார்ந்தது, இயற்கை பொருட்கள். திரும்ப திரும்ப அடுத்தமா பதிவு பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு காணொலியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த மகிழ்ச்சியோட நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். நன்றி.